வணக்கம். என் பெயர் டாக்டர் எம்.ஏ. ராஜா. நான் தற்போது எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் இயக்குநராகவும் பணிபுரிகிறேன். இப்பொழுது சமீபத்தில் ரஷ்யா நாட்டில் ஒரு புதிய புற்றுநோய் தடுப்பு மருந்து ஊசி வந்திருப்பதாக ஒரு அறிக்கை வந்திருக்கிறது. அதை பற்றி தான் நான் கூற விரும்புகிறேன். சமீப காலமாகவே இது போன்ற அணுகுமுறைகள் புற்றுநோயில் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக எல்லோருக்கும் வேக்சின் அல்லது தடுப்பு ஊசி என்று சொன்னால் ஒரு நோயை தடுப்பதற்காக என்றுதான் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் புற்றுநோயை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி தடுப்பு ஊசி புற்றுநோய் தடுப்பதற்காக அல்ல, ஏற்கனவே புற்றுநோய் வந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக. அந்த விதத்தில் இது முழுவதும் மாறுதலாக உள்ள ஒரு தடுப்பு அணுகுமுறை. அதாவது பல காலமாக மருத்துவ உலகத்தில் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் என்றால், ஒருவருடைய தடுப்பு சக்தி குறைவாக இருப்பதாலோ அல்லது சரியாக பணிபுரியாமல் இருப்பதனாலோ தான் புற்றுநோய் வளர்வதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கின்றன. உதாரணத்திற்கு புகைப்பிடிப்பவர்களுக்கு எல்லோருக்கும் புற்றுநோய் வருவதில்லை. அதேபோல் மாசு, எல்லோரும் அதே காற்றை சுவாசிக்கிறார்கள், எல்லோருக்கும் புற்றுநோய் வருவதில்லை. அது ஏனென்றால் அதே ஒரு ஆபத்து முறை இருந்தாலும் அவர்களுடைய தடுப்பு சக்தி, குறிப்பாக நமது தடுப்பு சக்தியில் பல பாகங்கள் உள்ளது. புற்றுநோயை தடுப்பதற்காக ஒரு பகுதி இருக்கிறது, டி செல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இது ஒரு தினசரி முறையில் நமது உடலில் புற்றுநோய் உருவாகிறதா என்று கண்காணித்து அதை அழித்துவிடும். அது சரியாக பணிபுரியாமல் இருக்கும் பொழுதுதான் இந்த புற்றுநோய் வளர்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிறது. அப்போ இந்த ஒரு அணுகுமுறை இதை அடிப்படையாக கொண்ட ஒரு அணுகுமுறை. அதாவது நோய் ஏற்கனவே புற்றுநோய் உள்ளவர்களிடம் உள்ள அந்த புற்றுநோயிலிருந்து அணுக்களை எடுத்து அதை பரிசோதனை கூடத்தில் அதனுடைய தடுப்பு சக்தியை அதிகரித்து அதையே அந்த நோயாளிகளுக்கு மறுபடியும் கொடுத்தது. அப்படி செய்வதால் அதனுடைய வீரியம் கூடுவதால் இப்பொழுது அது புற்றுநோய் அழிக்கக்கூடிய சக்தி பெறுகிறது. இதைத்தான் இந்த கேன்சர் வேக்சின் என்று சொல்கிறார்கள். தெரப்பியூட்டிக் வேக்சின், அதாவது சிகிச்சைக்காக உபயோகப்படுத்தப்படுது. இதில் இந்த குறிப்பிட்ட கேன்சர் வேக்சின் ரஷ்யாவில் அறிவித்திருக்கிற தடுப்பூசி mRNA வேக்சின் என்று சொல்கிறார்கள். அதாவது அடிப்படையாக ஒரு அணுவில் பார்த்தால், ஒரு ஆரோக்கியமாக அணுவில் பார்த்தாலும் சரி, இந்த புற்றுநோய் அணுவில் பார்த்தாலும் சரி, அது நியூக்ளியஸ் என்று இருக்கிறது, சைட்டோபிளாசம் என்று இருக்கிறது. இந்த நியூக்ளியஸில் நமது மரபணுக்கள் சரி பார்க்கக்கூடிய டிஎன்ஏ என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது. இந்த டிஎன்ஏயிலிருந்து தான் குறிப்பிட்ட புரதங்களை உருவாக்குவதற்கு ஆர்என்ஏ என்ற வேறு ஒரு உருவம் இருக்கிறது. இது அந்த டிஎன்ஏயிலிருந்து சில பகுதிகளை மட்டும் எடுத்து அதை உபயோகித்து குறிப்பிட்ட புரதங்களை நமது உடலில் உருவாக்கிறது. இந்த புரதங்கள் தான் இந்த புற்றுநோயை வர வைக்கக்கூடிய சக்தியை உடையது. சில தருணங்களில் அந்த எடுத்துக்கொண்டு போவதால் தூதுவர் ஆர்என்ஏ, அதான் மெசஞ்சர் ஆர்என்ஏ, அதான் mRNA. இது இப்போது சமீப காலத்தில் கோவிட் நோய்க்கும் இது போன்ற தடுப்பூசி தயாரிக்கப்பட்டது. அதே போல் இது புற்றுநோய்க்காக தயாரிக்கப்பட்டது. அவர்கள் கொடுத்திருக்கும் அறிக்கையில் பார்த்தால் இது ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் என்று தான் வந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இன்னும் அதை உண்மையிலேயே நோயாளிகளுக்கு பரிசோதித்து பார்க்கும் கட்டம் வரவில்லை. அவர்களை நமக்கு முழு விவரம் இல்லை என்றாலும், ஒன்று அது அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது வேறு ஜீவராசிகளில் பரிசோதித்து பார்த்திருக்கலாம், அல்லது செல் லைன்ஸ் என்று சொல்வார்கள். இந்த புற்றுநோய் பரிசோதனை கூடத்தில் உள்ள அணுக்களில் பரிசோதனை செய்திருக்கலாம். கிளினிக்கல் ட்ரையல் என்பது உண்மையிலேயே நோயாளிகளுக்கு செய்வது. அதில் பல கட்டங்கள் உள்ளன. முதற்கட்டத்தில் எந்த ஒரு டோஸை கொடுத்தால் அதில் ஆபத்து விளைவிக்காது என்று கண்டுபிடிப்பார்கள், டோஸ் ஃபைண்டிங் என்று சொல்வார்கள். ரெண்டாவது, அவருக்கு சரியாக டோஸ் தெரிந்த பிறகு அது ஏற்கனவே நோய் வந்தவர்களுக்கு கொடுத்து பார்ப்பார்கள். அது அவர்களுக்கு சில கிரைட்டீரியா இருக்கும். இது யாருக்கு கொடுக்க வேண்டும், எந்த வயதுக்குள்ளே இருக்க வேண்டும், பல வேறு நோய்கள் இருக்கக்கூடாது, இது போல் பல கிரைட்டீரியா இருக்கலாம். அதை அனுசரித்து அவர்கள் கொடுத்து பார்ப்பார்கள். அதிலும் அது வேலை செய்யக்கூடிய ஒரு மருந்தாக தெரிந்தால் இன்னும் விரிவாக
ஃபேஸ் 3 ட்ரையல் என்று சொல்வார்கள். அதாவது இந்த தடுப்பூசி கொடுக்காமல் சாதாரண அணுகுமுறைகள் மூலம் சிகிச்சை செய்வது அல்லது சாதாரண சிகிச்சை முறைகளோடு சேர்ந்து இந்த தடுப்பூசியை கொடுப்பது. அதில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று புள்ளிவிவர கணக்குப்படி அது உண்மையிலே வித்தியாசமாக இருக்கிறதான்னு கண்டுபிடிப்பார்கள். இதுபோல் பல ஃபேஸ் ட்ரையலெல்லாம் முடிந்த பிறகுதான் ஒரு மருந்திற்கு அதை அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ இவர்கள் சொல்கிற விவரத்தை வச்சு பார்த்தால் குறைந்தபட்சம் 2-3 வருடங்களாவது ஆகும் இந்த மருந்து ஒரு உண்மையிலே உபயோகமான மருந்து, இது ஆபத்து இல்லாமல் உபயோகிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வருவதற்கு. அதற்குள் வேறு புதிய பிரச்சனைகளும் அதில் தோன்றலாம். அதனால் நாம் இப்போது காத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பொதுமக்கள் எல்லோருக்குமே ஒரு விருப்பம் என்னவென்றால், இந்த புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? இதைத்தான் எல்லோரும் கேட்கும் ஒரு கேள்வி. இதில் 2 பாகமாக பிரிக்கலாம். ஒன்று தடுப்பது, ஒன்று அது வரும் ஆபத்தை குறைப்பது. தடுப்பது என்று சொன்னால் பல புற்றுநோய்களுக்கு 100% தடுக்கக்கூடிய முறைகள் இன்று இல்லை. 2 புற்றுநோய்களை நம்ம எடுத்து உதாரணம் காட்டலாம். முழுதாக தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது. ஒன்று பெண்களின் கர்ப்பப்பையின் வாய்ப்பகுதி, ஆங்கிலத்தில் செர்விக்ஸ் என்று சொல்வார்கள். இந்த செர்விக்ஸ் கேன்சர் ஆரம்பத்தில் ஒரு வைரஸ் இருக்கிறது, பப்பிலோமா வைரஸ். இந்த பப்பிலோமா வைரஸ் ஏற்படும் மாதிரிகள் பிறகுதான் புற்றுநோய் உருவாகிறது. அந்த வைரஸை உருவாக்காமல், அதாவது அது மூலம் நோய் வராமல் தடுப்பதற்கு இன்றைய தேதியில் தடுப்பூசி இருக்கிறது. இதை 9 வயதிலிருந்து 26 வயது வரை உள்ள பெண்கள் போட்டுக்கொள்ளலாம். 9லிருந்து 15 வயதுக்குள்ள இருப்பவர்கள் 2 முறை ஊசி போட்டால் போதும். 15லிருந்து 26 3 முறை ஊசி போட வேண்டும் 6 மாத காலத்துக்குள். அப்படி செய்தால் அவர்களுக்கு இந்த கர்ப்பப்பையின் வாய் பகுதி புற்றுநோய் 95% வராமல் இருக்கும் வாழ்நாளுக்கு. பொதுவாக சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு 10-15 வருடங்களுக்கு இந்த தடுப்பூசி வேலை செய்யும். அதற்கு பிறகு மீண்டும் தேவைப்படலாம். இது ஒரு சிறந்த முறை, ஆனாலும் அது பரவலாக மக்களுக்கு அறியாமல் இருப்பதனால் அதை உபயோகிப்பதில்லை. இன்றைய தேதியில் இது நமது நாட்டிலே இருக்கிறது. நம்ம அரசாங்க மருத்துவமனையிலும் இருக்கிறது, தனியார் மருத்துவமனையிலும் கிடைக்கிறது. இது நிச்சயமாக பெண்கள், சின்ன பெண்களுக்கு அவர்களுடைய தாய்மார்கள், தந்தைமார்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு புற்றுநோய் முழுவதாக தடுக்கக்கூடியது இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்லும் ஒரு வைரஸ் இருக்கிறது. அதனால் உருவாக்கக்கூடிய கல்லீரல் புற்றுநோய். இந்த ஹெப்படைட்டிஸ் பியும் தடுப்பூசி இருக்கிறது. 3 முறை போட்டுக்கொள்ள வேண்டும். முதல் நாள் 1 மாதத்திற்கு பிறகு 6 மாதத்திற்கு பிறகு. இப்படி செய்தால் ஒரு 10 வருடங்களுக்கு அது நன்றாக வேலை செய்யும். இந்த ஹெப்படைட்டிஸ் பி என்ற இன்ஃபெக்ஷனே வரவில்லை என்றால் அது சார்ந்த புற்றுநோயும் வராது. இது எல்லோருக்கும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். இது பரவலாக எல்லோரும் அறிய வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும். இது தடுப்பது. அதே சமயத்தில் மற்ற புற்றுநோய்களை பார்க்கும்போது நான் ஏற்கனவே கூறியது போல் இதை தடுப்பதற்கு ஒரு சிறந்த வழி இன்றைய தேதியில் இல்லை. ஆனால் அது பல புற்றுநோய்கள் வரக்கூடிய சூழ்நிலையை நம்ம குறைக்கலாம். அதாவது ஆபத்து காரணிகள் என்று சொல்கிறார்கள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இதை நம்ம தவிர்த்தால் நிச்சயமாக நமக்கு பல புற்றுநோய்கள் வருவதற்கு வாய்ப்பு குறையும். இதில் எல்லோருக்கும் அறிந்தது புகையில எல்லோருக்கும் அறியும். இதை புகைத்தாலோ வாயில் வேண்டும் என்றாலோ இது கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான புற்றுநோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு தீய பொருள். இது முற்றிலுமாக புகையிலை அழித்தாலே உலகத்தில் இன்றைய தேதியில் உள்ள ஒரு 3இல் 1 பங்கு புற்றுநோய்கள் ஒரு 15-20 வருடங்களில் மறைந்துவிடும். இதுதான் யதார்த்த உண்மை. 2வது மதுபானம் அருந்துதல். மதுபானம் அருந்தும் போது குடல் சார்ந்த புற்றுநோய்கள், வாயிலிருந்து ஆசன வாய் வரை உள்ள எல்லா உறுப்புகளும், வாய், தொண்டை, உணவு குழாய், இரைப்பை, கல்லீரல், கணையம், குடல், இது போன்ற எல்லா பகுதிகளிலும் மதுபானம் அருந்துவதால், தொடர்ந்து அருந்துவதால் நிச்சயமாக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முக்கியமான ஆபத்து காரணி எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டியது, ஏனென்றால் இது எல்லோருக்கும் பொருந்தும். புகையிலை, மதுபானம் அதை உபயோகிக்க மட்டும்தான் பொருந்தும். ஆனால் நான் சொல்ல போவது உணவு சார்ந்த புற்றுநோய். இன்றைய தேதியில் கிட்டத்தட்ட 4இல் 1 புற்றுநோய் சரியான உணவு உட்கொள்ளாததால் வரக்கூடிய புற்றுநோய். சரியான உணவு இல்லாதது என்று பார்த்தால், முதல் ஒரு பழக்கமாக தினசரி வெளி உணவை உட்கொள்ளுதல். வெளி உணவை உட்கொண்டால் நிச்சயமாக புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் அதில் கொழுப்பு சத்து அதிகமாக சேர்ப்பார்கள் ருசிக்காக. அதுபோல் அதில் சில நிறங்கள் சேர்ப்பார்கள், சில மணங்கள் சேர்ப்பார்கள். இதெல்லாம் தொடர்ந்து நம்ம உட்கொண்டால் நிச்சயமாக புற்றுநோய் வர ஆபத்து அதிகரிக்கிறது. அதே போல் பதப்படுத்தப்பட்ட உணவு, ப்ராசஸ் ஃபுட், இதுவும் இன்றைய தேதியில் குழந்தை பருவத்திலிருந்து எல்லோரும் அதை தினசரி அடிப்படையில் உண்கிறார்கள், பல வகையில் உண்கிறார்கள். இதிலும் பலவிதமான ரசாயனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. பதப்படுத்தப்பட்ட உணவு என்று சொல்வதை விட ரசாயன முறையில்
மாற்றப்பட்ட உணவு என்று தான் சொல்ல வேண்டும். அப்படி செய்வதால் வந்து உடலில் பல மாறுதல்கள் ஏற்பட்டு புற்றுநோய் வருவதற்கு ஆபத்து அதிகமாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த கொழுப்பு சத்து அதிகமாக உள்ள உணவுகள், இந்த எண்ணெயில் பொரித்து சாப்பிடும் உணவுகள், அதாவது ஃப்ரைடு ஃபுட் என்று சொல்கிறோம், இதே அதிகமாக உட்கொண்டாலும் புற்றுநோய் வருவதற்கு ஆபத்து அதிகரிக்கிறது. சிகப்பிறைச்சி அடிக்கடி உண்பவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கு அதிகமான ஆபத்து இருக்கிறது என்று ஒரு கார்சினோஜன் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது போன்ற உணவுகளை வந்து ஒரு பழக்கமாக உட்கொள்ளாமல் ஏதோ ஒரு அத்தியாவசியமான தேவைக்காகவோ ஏதாவது ஒரு தினத்தில் செய்வதோ அப்படி செய்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, அதை உடம்பு சரி செய்து கொள்ளும். அதே சமயத்தில் காய்கறி, பழங்கள் இதை தினசரி உட்கொண்டால் பல புற்றுநோய்கள் வருவதற்கு ஆபத்து குறையும். இது வந்து கேன்சர் ப்ரொடெக்டிங் ஏஜென்ட்ஸ், அதாவது புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு உதவும். பிறகு உடல் பருமன் கூடுதலாக இருந்தால் பல புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவரவர்களுக்கு வயதிற்கும் உயரத்திற்கும் சார்ந்த சரியான ஒரு இடையில் இருப்பதால் நல்லது. இது உடல் தோற்றத்தை பற்றிய விவகாரம் அல்ல, இது வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தமானது. அப்படி என்று சொன்னால் யாருமே இதை மெத்தனமாக இருக்கக்கூடாது. இந்த எடையுடன் சேர்ந்து இன்னொரு ஆபத்து காரணம் இருக்கிறது. அதாவது வந்து உடல் பயிற்சி செய்யாமல் இருப்பது, காலை முதல் இரவு வரை ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஒரு வேலை செய்வது, எப்பொழுதுமே ஒரு சேரிலோ எங்கேயாவது உட்கார்ந்து இருப்பது, உடல் வருத்தாமல் இருப்பது, இப்படி இருந்தாலும் புற்றுநோய் வருவதற்கு வாய்ப்பு அதிகரிக்கிறது. இந்த மாதிரியான நாம் சொன்ன இந்த பல ஆபத்து காரியங்களை குறைத்தால் ஒரு 30-40% புற்றுநோய் வருவதற்குரிய வாய்ப்பை நம்ம நிச்சயமாக குறைக்க முடியும். ஆனால் இதை வந்து தொடர்ந்து கட்டுப்பாடாக கவனிக்க வேண்டும். பண்டிகைகள் வருகின்றன, நமது குடும்பத்தில் சேர்ந்த நாட்கள் வருகின்றன என்பதற்காக இந்த கட்டுப்பாடை நம்ம கடக்கக்கூடாது. இதை முக்கியமாக மக்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.